யாரு? சிவபக்தர்கள் இங்கதான் வராங்க. ஸோ அவங்க வராங்க. நான் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நான் பேசுறது அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஒரு உதாரணம் வந்து என்னது, ஏகசாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவ தேவகி புத்திர யோச்ச ஏக மந்திரஸ்தஸ்ய நமானியானி கர்மம் ஏகதர்ஷி தேவசிஸ்ய. இந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் வந்து சிவபெருமான் சொன்ன ஸ்லோகம். ஓகே, ஞானம் இச்சித்து ஈஸ்வரன் வேதத்தில் போட்டிருக்குது. ஞானம் வேண்டுமென்றால் சிவனை நோக்கு. அப்ப அந்த என்ன ஞானம் கொடுக்குறாரு? ஏக சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். நீ வந்து உலகத்துக்கே, அவர் சொல்றாரு, உலகத்துக்கே ஒரே சாஸ்திரம். என்ன சாஸ்திரம்? பகவத் தேவகி புத்திர கீதம் என்றால் பகவத்கீதை. யார் சொல்றாரு? சிவபெருமான் சொல்றாரு. நான் சொல்லல. நான் சொன்னா காமிக்ஸ் படின்னு சொல்லுவேன். ஆனா அவர் வந்து பகவத்கீதை படின்னு சொல்றாரு. ரைட் இல்லைங்களா? அப்ப இதுதான் சொல்றேன். ஓகே, சோ அதனால நீங்க எல்லாம் சிவனை வணங்குறீங்க, அவர் சொல்றது செய்யுங்க. அவ்வளவுதான் சொல்றேன். வந்து அவரை வணங்காதீங்க, இது அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லணும். ஓகே, அவர் சொல்றது சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோயில விசேஷம் போங்க, போங்க, கர்மம் போங்க. சிவபெருமான் வந்து எவ்வளவு ஞானம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த விசேஷம் இருக்குன்னா அங்க போய் கலந்துக்கணும். ஓகே, அங்க என்ன சொல்றாங்க? ஹரிகிருஷ்ணாவா நம்பாதீங்க.